வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஆரம்பிக்கலாங்களா? ஒரு திருமண ஏக்கம் இருக்கும்ல, அந்த திருமண ஏக்கம் எப்படிப்பட்டது? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். என்னதான் வந்து வெளியில ஜாலியா பேசிக்கிட்டாலும் யாராவது ஒருத்தவங்க எப்போ உனக்கு கல்யாணம் கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இந்த 4 பேர்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. யாராவது ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கா எப்போ கல்யாணம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. எனக்காக மட்டும் பேசல, என்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 30,000 சம்பளம் வாங்குற தனிப்பட்ட மனிதருக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்ன மனுஷன்? அவங்களோட வாழ்க்கையெல்லாம் 30,000 வாங்குற எல்லாருமே அப்ப கல்யாணம் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? 30,000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு இந்த காலத்துல வந்து குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் என்ன இல விடாது. நான் ஒர்க்கிங் விமன் ஆல்சோ தே ப்ரிஃபர் லைக் ஹையர் சேலரி பீப்புள் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. I was cornered. I was helpless. 30,000 என்னோட சேலரின்னு வச்சுக்கலாம். நீங்க வேலைக்கு போனாலும் போகலாம், போக வேண்டானாலும் ஓகே. உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க இருக்கலாம். நீங்க என் வீட்டில் தான் வந்து இருக்கணும், நான் அங்க வர மாட்டேன். இனிமே தான்டா உங்க டவுசர் கிழியும். எல்லாமே ஓகேவா? ஸோ நான் வந்து வீட்டில் என்ன பண்ணுவேன், டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருந்தால் ஓகேவா? யா யா யா. அது உங்க இஷ்டம். வீட்டில் நீங்க மாவு வைக்கலாம், பாத்திரம் கழுவலாம், துணி துவைக்கலாம். மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ எனக்கு கொடுப்பீங்க? நீங்க சொல்ற அதே தான், 30,000 தான் சேலரி. நான் உங்களை அலோவ் பண்றேன். நீங்க வேலைக்கு போறதுனாலும் ஓகே, போகலனாலும் ஓகே. அலோவ் பண்றதுக்கு எனக்கு சோலி முடிச்சு. எனக்கு அதேதான் இப்ப நான் திருப்பி கேக்குறேன். நீங்க யார் எங்களை அலோவ் பண்றதுக்குன்னு கேட்டோம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. 30,000 சேலரி வச்சு நீங்க ஃபேமிலியை ரன் பண்ணி காட்டுறீங்க. பத்தாதுங்க எனக்கு சார். நானும் ஓப்பனா ஒன்னு சொல்லவா? உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. ஏன் பத்தாது? இப்பதான் அவருக்கு 30,000 பத்தாதுன்னு சொல்றதுக்கு எல்லாம் எங்களை பார்த்து கை நீட்டி கேட்டீங்க. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். எப்படி ஒரு பொண்ணுக்கு 30,000 பத்தாதான்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, ஏன் இப்போ ஒரு ஆம்பளைக்கு பத்த மாட்டேங்குது ஒரு 30,000 சம்பளம்? கொக்கா நீங்க வந்து கஷ்டப்பட வேணாம். காலங்காலமா வந்து ஆம்பளைங்க தான் எல்லாத்தையும் சுமக்கணுங்கிற அந்த இதெல்லாம் போட்டு உடைச்சிடலாம். என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு? நீங்க கட்டின துணியோட வாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நான் சொல்றத நீ செய்டா. பொறுக்கி, புறம்போக்கு, பரதேசி, பண்ணாட, திருட்டு, எச்சிக்கால நாய. நாளைக்கே அப்பா அம்மாவோட மாப்பிள்ளை பார்க்க வரேன், சரியா? வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? நானே வந்துடுறேன். இல்ல சென்னையில இல்ல, கூப்பிட்ட உடனே மாப்பிள்ளை பார்க்க வரோம், மாப்பிள்ளை பார்க்க வரோம். நான் வச்சுக்கிறேன்.